கிறிஸ்டல்கள் மூலம் உங்களுடைய சக்கரங்களை இயக்க முடியுமா? கண்டிப்பாக இயக்க முடியும். உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாமே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே பேஸ்ட் அப்பான் அவர் சக்ராஸ், இன்விசிபிள் சக்ராஸ். இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள். நம்ம நிறைய யூடியூப்பில் பேசியிருக்கோம். இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள். கண்ணுக்கு தெரியாத விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கட்டுப்படுத்துகின்றது. நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா பாடியில் சக்கரம்லாம் இது இருக்காது. ஆனால் 7 சக்கரங்கள் இருக்குதுன்னு பெரும்பாலும் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அது நம்ம இந்தியன்ஸை விட ஃபாரினர்ஸ் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இப்போ அப்டேட் பண்ணுறாங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஜேர்னல்ஸில் ஆர்டிகல்ஸ் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மனிதனை நிறைய சக்கரங்கள் இருக்குதுன்னா, நாட் ஒன்லி 7, நிறைய சக்கரங்கள் இருக்குதுன்னா அதில் மேஜராக ஒரு 7 சக்கரஸ். இந்த 7 சக்கரங்களின் கட்டுப்பாட்டில் தான் நம்முடைய பாடி, நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அப்போ நம்முடைய பாடியில் இருக்கிற அந்த 7 சக்கரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையும் இந்த சக்கரங்களின் செயல்பாடு மட்டுமே நம்மளை கட்டுப்படுத்துகின்றது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கிறிஸ்டலை நம்ம பயன்படுத்தும் போது எந்தெந்த சக்கரம் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு சக்கரம் ரொம்ப அதிகமாக சுத்தம், சில பேருக்கு சக்கரம் கம்மியாக சுத்தம், சில பேருக்கு சக்கரங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் மாறி மாறி சுற்றும். சில பேருக்கு சக்கரங்கள் சைஸ் பெருசாக இருக்கும், சில பேருக்கு சக்கரங்கள் சிறுசாக இருக்கும், சில பேருக்கு சக்கரங்கள் பெருசாகவும் சிறுசாக மாறி மாறி வரும். அலைன்மெண்ட் மாறும். லொக்கேஷன் ஆஃப் த சக்ராஸும் சில டைமில் அலைன்மெண்ட் மாறும். லொக்கேஷன் ஆஃப் த சக்ராஸ் கூட அலைன்மெண்ட் மாறும். ஸோ சைஸில் மாற்றங்கள், லொக்கேஷன்ஸில் மாற்றங்கள், இது போன்ற மாற்றங்கள் எல்லாமே தான் மனிதர்களுக்கு நோய்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்குது. இப்போ இந்த கிறிஸ்டலை நாம் எனர்ஜைஸ் பண்ணி கமெண்ட் கொடுத்து அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணும் பொழுது இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணும், யார் யாருக்கு எந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் சக்கராஸை உட்கார வைக்கணும், எந்த மாதிரி சைஸில் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதை மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள் சரியாக, கர்மாக்களே சக்கரங்கள் வழியாக தான் செயல்படுகின்றன. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்மாக்கள் எப்படி செயல்படுது, நம்முடைய சக்கரங்கள் வழியாக தான் கர்மா செயல்படுது. அப்போ கர்மாவுக்கு தகுந்த மாதிரியே நம்ம சக்கரங்களே இயங்கும். ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மூலாதார சக்கரம் டவுனாக இருக்கும், டம்மி ஆகிடும். யாருக்கெல்லாம் மூலாதார சக்கரம் டவுன் ஆகி டம்மியாக இருக்கோ அவங்க சூசைட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் ஆஞ்ஞா சக்கரமும் சகசிரார சக்கரமும் ரொம்ப அதிகமாக சுற்றுதோ அவங்க மென்டலாக இருப்பாங்க. அவங்கள குணப்படுத்த முடியாத மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளியாக மாற்றிடுவாங்க. எஸ், யாருக்கெல்லாம் சோலார் பிளக்ஸஸ் சக்கரமும் மண்ணீரல் சக்கரமும் பாதிக்குதோ அவங்க எல்லாருமே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அப்போ டயபெட்டிக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருந்தை உள்ளே அப்சார்ப் பண்ணி அதை வேலை செய்ய வச்சு அதுக்கு க்யூர் கொடுக்குறதும் இந்த சக்கரங்கள் தான். அப்போ மருந்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சக்கரங்கள் பேலன்ஸில் கரெக்ட் பண்ணிங்கன்னா கொண்டு வந்துடலாம். மருந்தே இல்லாமல் சுகரை நார்மல் கொண்டு வர முடியல. நம்ம சுகரை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறது நம்முடைய அறியாமை தான் அது. அப்போது மண்ணீரல் சக்கரம், இந்த மூலாதார சக்கரம், இன்னும் சில சக்கரங்களாக இருக்குது. இந்த சக்கரங்கள்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா டயபெட்டிஸ் கேன் பி க்யூர்ட், சரி பண்ண முடியும். நம்ம தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா சக்கரங்களையும் எந்தெந்த அலைன்மெண்ட்டில், எந்தெந்த போர்ஷனில் எந்தெந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணுன்றது அது டிசைட் பண்ணிக்கோ. கிறிஸ்டல் டிசைட் பண்ண நம்ம மேனுவலாக இப்படி பண்ணு கமாண்ட்லாம் கொடுப்போம். நம்ம கொடுக்க வேண்டிய கமாண்டை எப்படி கொடுக்கணும் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா அது போய் வேலை செய்யும். எனக்கு இது வேணும் எண்ட் ரிசல்ட் மட்டும் நீங்கள் கேளுங்க. கேட்க வேண்டிய எண்ட் ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளுங்க. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது கிறிஸ்டல் பார்த்துக்கும். அது நாம் அதுக்கு கமெண்ட் கொடுக்குது, இப்படி பண்ணுக்கிறது. எண்ட் ரிசல்ட் என்ன வேணுமோ அந்த டிமாண்டாக நாம் கேட்கணும். கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறோம், எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்குறோம், எனக்கு பணம் வேணும்னு கேட்குறோம், எனக்கு ஆரோக்கியம் வேணும், நோய் போகணும்னு சொல்லி கேட்குறோம், நான் வீடு வாங்கணும்னு கேட்குறோம், எனக்கு சொத்து வரணும்னு கேட்குறோம், என்னுடைய கோர்ட் கேஸு கிளியர் ஆகணும்னு கேட்குறோம். இந்த மாதிரி எது வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ வேணுன்றதை கேளுங்க. வெதர் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அதை கொண்டு போய் பண்ணணுமோ அதை செல்ஃப் ரியலைசேஷன் மெத்தடில் முறையை நீங்களே உணர வைக்கும். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. அட்வொகேட்கிட்ட போகணும், ஆடிட்டர்கிட்ட போகணும், இவங்ககிட்ட போகணும், அவங்ககிட்ட போகணும், கன்சல்டேஷன் பண்ணணும், இதெல்லாம் இல்லை. அவங்க போகாமையே உங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்துடும்.
அப்பையும் நீங்கள் வேணும் அப்படி தேவைன்னா அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, எந்த எக்ஸ்பர்ட் கிட்ட போனால் அவர் கரெக்டாக கைட் பண்ணி உங்களை இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வருவாரோ அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட போக வைக்கும். இப்போ நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ண போது என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு லாயரை போய் பார்த்தீங்க, ஏதோ ஒரு ஆடிட்டர் போய் பார்த்தீங்க, ஏதோ ஒரு டாக்டர் போய் பார்த்தீங்க. பட் நீங்கள் கிறிஸ்டல் கண்ட்ரோலில் நீங்கள் வந்துட்டீங்க, கிறிஸ்டல் உங்களை அன்டேக் பண்ணிக்குது அப்படின்னா, எந்த ஆடிட்டர்கிட்ட போனால், எந்த லாயர்கிட்ட போனால், எந்த டாக்டர்கிட்ட போனால், எந்த சோன்ஸ் எக்ஸ்பர்ட்கிட்ட போனால் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகுமோ அந்த எக்ஸ்பர்ட்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் உங்களை வைக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுனாலும் சரி, சரியான டாக்டர் கொண்டு போய் சேர்த்தும். நீங்கள் ஆடிட்டர்கிட்ட போனாலும் சரி, சரியான ஆடிட்டர் கொண்டு போய் சேர்த்தும். நீங்கள் லாயர்கிட்ட போனாலும் சரியான லாயர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும். உங்களுக்கு எந்த டைப்பில் யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, கரெக்டாக பண்ணுவாங்கன்னு டிவைனுக்கு தெரியும். நம்மளை விட டிவைனுக்கு தெரியும். அது உங்களை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போகும். நீங்கள் கிறிஸ்டலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்பொழுது, கிறிஸ்டல் நீங்கள் பயன்படுத்தும் போது. ஸோ கிறிஸ்டல் உங்களோட சரியான ரூட்டை கொண்டு போகும். நாம் நினைக்கிறோம் இது தவறான ரூட்டு, இது சரியான ரூட்டு, இது சரியான ரூட்டு நான் போகிறேன் நாம் நினச்சிட்ருக்கோம். பட் டிவைனுக்கு தெரியும் நீ போகிற தப்பான ரூட்டுப்பா, இது சரியில்லை, பின்னால் நீ கஷ்டப்படுவ அப்படின்னு அதுக்கு தெரியும். ஏன்னா பிகாஸ் இட் நோஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாமே அதுக்கு தெரியும். நமக்கு ஃப்யூச்சர் தெரியாது. நம்ம ஒரு ஊகமாக நம்ம செய்வோம். அப்போது எங்கே போனால், எதில் போனால், எந்த ரூட்டில் போனால் சரியாக போயிட்டு உங்கள் பிரச்சனை சால்வ் பண்ணி நீங்கள் வெளியே வருவீங்களோ அதுக்குன்னு வாய்ப்புகளை வசதிகளை சரியான வழிகாட்டி கொடுக்கும். ஸோ சரியான 100க்கு 100 பெர்ஃபெக்டான வழிகாட்டி கிறிஸ்டலை பயன்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்கள்.